Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டுங்க. உங்களோட டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணுற டார்கெட் வரலும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஷார்ட்கட் ரூட்டில் தேடணும்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்னென்னா என்கிட்ட பணம் இருக்குது, நான் பணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. ஆக்சுவலாக வந்து பணம் பாட்டால் பணம் எடுக்கிற மாதிரி அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்காதீங்க. இது பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தெலாம் நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் பணம் போட்டு பணம் எடுங்க. நான் வேணான்னு சொல்ல வரல. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சார் இந்த ஆப்ஷன் சேலிங்லாம் ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்களே, இந்த ஆப்ஷன் சேலிங் பற்றி சொல்லுங்களேன். ஆப்ஷன் பையிங் பற்றி நிறைய பேசியாச்சு, நிறைய ஓகே எல்லாம் ஆயிடுச்சு. இந்த ஆப்ஷன் சேலிங் பற்றி சொல்லிங்க, அதுக்கப்புறம் சென்ட்ரல் எதுவும் சொல்லாமல் விட்டுட்டிங்களே அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ். அதாவது ஆப்ஷன் சேலிங்கில் வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னு சொல்ல வரல. ஆப்ஷன் சேலிங்கில் ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 65% வந்து நீங்கள் வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆப்ஷன் பையிங் வந்து வின்னிங் சான்ஸ் கம்மி, ஆப்ஷன் சேலிங்கில் வின்னிங் சான்ஸ் அதிகம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு மரம் வந்து வெட்டுற காம்படிஷன் எக்ஸாம்பிள் வச்சுக்காங்க. ஒரு மரம் வந்து வெட்டுற காம்படிஷன். இந்த மரம் வந்து 5 நிமிஷத்தில் வெட்டி ஆகணும். ரூல்ஸ் வந்து 5 நிமிஷத்தில் வெட்டி ஆகணும். ப்ரைஸ் வந்து 1000 ரூபாய் ப்ரைஸ், ஓகேங்களா? ப்ரைஸு 1000 ரூபாய் ப்ரைஸு, 5 நிமிஷத்தில் வெட்டணும். இந்த பக்கம் ஒரு கோடாரி இருக்குது, மொக்கையாக இருக்குது. என்ன சொல்லுது, அந்தளவுக்கு செம மொக்கை கோடாரி இருக்குது. வாடகை வந்து 10 ரூபா. அங்கே உங்களுக்கு கொடுக்குறாங்க, அங்கேயே கொடுக்குறாங்க. கத்திலாம் கோடாரி எங்கேயே கொடுக்குறாங்க, 10 ரூபா வாடகை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா வாடகை கொடுக்குறாரு. அதே காம்படிஷனுக்காக 2 பக்கம் விற்றுட்ருக்காங்க. ஒருத்தர் வந்து கோடாரி வந்து 500 ரூபா வாடகைக்கு விடுறாரு, இன்னொருத்தர் வந்து 10 ரூபாய் வாடகைக்கு விடுறாரு. இந்த 500 ரூபா வாடகை இருக்குதாங்களே, அது வந்து செம ஷார்ப்பாக இருக்கும். சும்மா வெட்டினா ஒரே வெட்டு தான், பட்டுன்னு தெரித்து ஓடிடும் மரம். இந்த 10 ரூபா இருக்குது இல்லைங்களா, இது நீங்கள் எத்தனை டைம் உங்களுடைய எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. நீங்கள் சாமர்த்தியம் இருந்தால் நீங்கள் வெட்டி எடுத்துங்க அப்படின்னு 10 ரூபாய் வாடகைக்கு கொடுக்குறாங்க, ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிக்ஸு. என்ன மைண்ட் செட்டு வருவாங்கன்னா, புதுசாக 10 ரூபா வாடகை வாங்கி வெட்டிட்டா 1000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. 1000 ரூபா நம்ம ஜெயிச்சிடலாம், ஓகேங்களா? இந்த பக்கம் என்னென்னா 500 ரூபா வாடகை வாங்கி 1000 ரூபாய் ஜெயிச்சு மிச்சம் 500 ரூபா தான் கிடைக்கும். அது என்ன லாபம் அது அப்படின்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் சொல்கிறேன்னா, நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷனில் வந்து சேலிங் பண்ணி ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் மார்ஜின் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா வந்து நீங்கள் ப்ரீமியம் செலுத்தி ஆகணும். 1.5 lakhs நீங்கள் ப்ரீமியம் செலுத்தி ஆகணும். அதே நீங்கள் ஒரு பையிங் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 10,000 ரூபாயில் நீங்கள் பையிங் எடுத்துக்கலாம். 10,000 ரூபாயில் நீங்கள் வாங்கி விற்கணும் அப்படின்னா 10,000 ரூபாயில் எடுத்துடலாம். நீங்கள் சேல் பண்ணிட்டு விற்கணும்னா 1.5 லட்ச ரூபா நீங்கள் தான் சேல் பண்ண முடியும். ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 10 ரூபா வாடகை இருக்கு இல்லைங்க. ஸோ இந்த வாடகை வாங்கி இவன் வெட்டி, அந்த மரம் வந்து எப்படி கண்டிஷன் இருக்குன்னு தெரியாது. சாஃப்டாக இருக்குமா, ஹார்டாக இருக்குமா, எப்படி இருக்கும், எந்த கண்டிஷனும் தெரியாது. ஒரு சில டைமில் இந்த கோடாரியில் ஒரு வெட்டிட்டு இல்லை 1000 ரூபா ப்ராஃபிட் வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஒரு சில டைம் எப்பாச்சும் ஒரு டைம் நடக்கும். ஆனால் எல்லா டைமுமே இதே மாதிரி ஆகும்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் இந்த 500 ரூபா வாடகை வாங்கி வைக்கிறாங்க இவங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வின்னிங்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். சேலிங், நான் ஆப்ஷன் சேலிங்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆப்ஷன் சேலிங்கில் புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியுன்றதுக்காக ஆப்ஷன் பையிங்க்கும் ஆப்ஷன் சேலிங்க்கும் என்ன விஷயம் அப்படின்னா இதுதான். ஆப்ஷன் பையிங்னா 10 ரூபா வாடகை வாங்கி கோடாரி மரத்தை வெட்டுற மாதிரி ஆப்ஷன் பையிங்னா. ஆப்ஷன் சேலிங் அப்படின்னா ஷார்ப்பான ஒரு கோடாரியில் ஒரு டைமிங் குறிப்பிட்ட நேரத்தில் ஈஸியாக சீக்கிரம் வெட்டிட்டு வரா மாதிரி. எல்லாத்துக்கும் காரணம் வெட்ட தெரிஞ்சிருக்கணும். முக்கியமான விஷயம் இல்லைங்களா? எனக்கு மரம் வெட்டவே தெரியாது, நான் 500 ரூபா வாடகை வாங்கி என்ன பண்ண போகிறோம், 1000 ரூபா வாடகை வாங்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற புரிஞ்சுக்கணும். நீங்கள் 10 ரூபா வாடகை வாங்கி வெட்டினாலும் வெட்ட தெரியாதுன்னு வெட்ட முடியாதான். கோடாரி பிடிக்கவே தெரியாது அப்படின்றவங்களுக்கு 500 ரூபா வாடகை வாங்கி கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான். ஸோ மொத்தத்தில் மரம் வெட்ட தெரிஞ்சவங்களுக்கு தான் வாடகை கரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்கள் ஆப்ஷனை பொறுத்த வரலும் சேல் பண்ணாலும் சரி, பை பண்ணாலும் சரி, அங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்றத விவரம் தெரிஞ்சு
நீங்கள் ஆப்ஷனில் சேலிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக உண்டு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆப்ஷன் சேலிங் அப்படின்னா என்ன நினச்சிருக்காங்கன்னா ஸ்டாப் லாஸ்லாம் வராது போல் தெரியுது, அதில் ஸ்டாப் லாஸ்லாம் அடிக்காது போல் தெரியுது அப்படின்னாங்க. ஸ்டாப் லாஸ்லாம் அடிக்காமல் வியாபாரம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அது புரிஞ்சுக்கங்க. இப்போது ஆப்ஷனில் ப்ரீமியம் டைம் டிக்காகவும் சொல்கிறாங்க. ஒரு 10 ரூபா ப்ரீமியம் இருக்குதுன்னா அது 8 ரூபா குறைஞ்சி வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் எப்போவாச்சும் ஒரு டைம் வந்து 10 ரூபா இருக்கிறது 100 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல தவிர்க்க முடியாது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் என்றைக்கு எப்போ எதுவும் தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 60-70% வந்து கீழே தான் போகும், நிறைய டைம் வந்து கீழே தான் போகும். எப்போவாச்சும் ஒரு டைம் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக மேலே மூவ்மெண்ட் வந்து 100 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணணும், ஆப்ஷன் சேல்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பிளான் கூட்டி முன்கூட்டியே 10 ரூபான்றது 20 ரூபா பண்ணால் நான் ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் மனசில் இல்லை, ஃபிக்ஸ் பண்ணணும். சார்ட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டணும். நீங்கள் ப்ராஃபிட் ஆர்டர் போடுறீங்களோ இல்லையே தெரியாது, நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டுட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆப்ஷன் சேலிங் பண்ணலாம். ஆப்ஷன் சேலிங்கில் இருக்கிற பிரச்சனை என்ன, ப்ரீமியம் அதிகமாக செலுத்தி ஆகணும். 1.5 லட்ச ரூபா ஒரு லாட்டுக்கு நீங்கள் கொடுத்தாகணும், ஒரு பிரச்சனை. ஏன்னா வந்து எல்லாராலையும் வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ண முடியாது அப்படின்றது காரணம் என்னென்னா இதுதான். ஆனால் உங்ககிட்ட பணம் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு சேஃபான ஒரு என் கேபிட்டல் என்கிட்ட இருக்கணும், என்ன சொல்லுது, எனக்கு சேஃபான ஒரு ட்ரேட் இருக்கணும், எனக்கு மாத கடைசியில் ப்ராஃபிட் வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் சைடில் போனோம். அது ஆப்ஷன் செல்லிங் என்னென்ன யூஸ் பண்ணணும் அது போல் ஸ்டாண்டில் இருக்குது, ஸ்டாங்கில் இருக்குது, அதெல்லாம் ஒன்றுனா உங்களுக்கு தெரியலாம். தெரியல அப்படின்னா என்னுடைய பழைய வீடியோலாம் போய் பாருங்கள். இது வந்து பேசிக் பிகினர்ஸ்க்கான இந்த வீடியோ. இது ஆப்ஷன் செல்லிங்கிறாங்க என்ன அது அப்படின்றதுக்கு புரிஞ்சுக்கிறீங்களா, அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ. ஆப்ஷன் செல்லிங்னா மார்ஜின் வந்து அதிகமாக 1.5 லட்ச ரூபா ஒரு லாட்டுக்கு. நீங்கள் ஆப்ஷன் பையிங்னாக்கா ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் நீங்கள் பை பண்ணிடலாம். இந்த காரணத்துக்காகவே மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்க 95% வந்து ஆப்ஷன் பையிங் சைட் போடுறாங்க. ஏன்பா ஆப்ஷன் பையிங் கோடாரி வெட்டா மொக்க கோடாரின்னு தெரியும், இருந்தாலும் ஆப்ஷன் பையிங் ஏன் போகிறாங்க அப்படின்னா என்கிட்ட பணம் இல்லை, என்னால் அவ்வளோதான் வாங்க முடியும், என்கிட்ட 10,000 ரூபாய் தான் இருக்குது, ஸோ அதனால் நான் போயிட்டேன். சரி 10,000 ரூபாய் இருக்குதுன்றதுக்காக நீங்கள் மொக்க கத்தி வாங்கிக்கிங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் இதே கோடாரி கதையே வரேன், சரியாக வெட்டாதுன்னு தெரியும், அதையே வாங்கி கையெல்லாம் புண்ணாக்கிக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதாவது அந்த கோடாரி மொக்க கோடாரின்னு தெரியும், வெட்ட முடியாதுன்னு தெரியும், ஏன் அந்த வாடகை 10 ரூபா வாடகை ஏன் கொடுக்குறீங்க, வீணாக ஏன் கொடுக்குறீங்க? உங்களுக்கு நல்ல அனுபவம் இருந்து திறமைசாலியாக இருந்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பையிங்லேயும் பணம் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஆப்ஷன் பையிங்கை பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பணம் பண்ணலாம். ஆனால் அந்த பிளானிங் இருக்குங்களா, அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ராசஸில் வராது. நிறைய விஷயம் பார்க்கணும். ஸ்டாப் லாஸ் நிறைய ஆகும். ஆப்ஷன் பையிங்கில் வந்து ஸ்டாப் லாஸ் நிறைய ஆகும். அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்குற மனப்பக்கம் இருந்தால் தான் வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நான் சொன்னேன் இல்லைங்க, நீங்கள் ஆப்ஷன் பையிங் போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 6 ட்ரேட் வந்து ஃபெயில் ஆகிடும். உங்களுக்கு 6-7 கூட மேபி ஃபெயில் ஆகலாம். அந்த மிச்சம் இருக்கிற 4 சக்ஸஸ் ஆகுது இல்லையா, அந்த 4ல் தான் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும். அந்த 4 ட்ரேட் எப்போ எதுன்னு தெரியவே தெரியாது, உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. மேபி ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே உங்களுக்கு பை சைடு ப்ராஃபிட் வந்துடலாம். ஆனால் இந்த 10 ட்ரேட் எடுக்க சொல்ல இந்த 6 ட்ரேட் கன்ஃபார்மாக ஃபெயில் ஆகும். இதே நீங்கள் ஆப்ஷன் சைடு போயிட்டீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் போயிட்டீங்கன்னா 10 ட்ரேடுக்கு உங்களுக்கு 7லேருந்து 8 வந்து சக்ஸஸ் ஆகும், மிச்சம் 2 வந்து ஃபெயில் ஆகும். ஆனால் அந்த 2 ஃபெயில் ஆகுது இல்லை, அது 2 நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா மொத்த ப்ராஃபிட்டும் அது 2 சாப்பிட்டுட்டு போயிடும். ஆப்ஷன் செல்லிங் அப்படின்றது பிகினர்ஸ்க்காக இது ஒரு போதுமான விஷயம் நினைக்கிறேன். இன்னும் நம்ம டீப்பாக போனோம்னா அதான் என்ன ஆப்ஷன் செல்லிங்கில் ஆப்ஷன் ஸ்டாங்கில் அது ஆல்ரெடி போட்டது தான் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. சும்மா அதையே நம்ம திருப்பி போட்டுருந்தா நம்ம வீடியோ தான் போட்டு கவுண்டிங் தான் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் நான் வந்து என்னுடைய வியூஸை போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்களும் வேணும் தான் பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். பிரைம் டெலிகிராம் சேனல் என்ன அப்படின்றது ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். டெலிகிராம் சேனலில் வேணும் ஜாயின் பண்ணிக்கங்க. அதாவது எஜுகேஷன் பர்பஸ்க்காக லைவ் மார்க்கெட்டில் இந்த வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். அது டிப்ஸோ கால்ஸோ கிடையாது, சும்மா அப்படியே போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 இருக்குது பாருங்கள். 4ல் உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதில் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து க்ரியேட் பண்ண ப்ரைஸ்-Aktion தமிழ் சேனல் அது. ஸோ நீங்கள் விருப்பம் வந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.